மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டுகிறாரா என்ற கேள்விக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பதிலளித்துள்ளார். கேள்விக்கு என்ன பதில் என்ற விவாத நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு குட்கா ஊழல் புகாரில் சிக்கிய காவல்துறை அதிகாரிக்கு டிஜிபி அந்தஸ்து கொடுத்ததில் உடன்பாடு இல்லை என மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போதைய தமிழக அரசை ஊழல் அரசு என்று குற்றம் சாட்டுகிறார். எதன் அடிப்படையில்? மக்கள் சொல்றாங்கல்ல, இப்போ ஒரு குட்கா இஷ்யூன்னு வந்ததுன்னா அந்த இஷ்யூல ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் பேசுறாங்கல்ல. நாங்க வந்து குட்கா ஊழல் நடந்தது எப்ப சார்? 130 நாள்லையா? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது. கரெக்ட். அப்ப இவர் திரு பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவை குற்றம் சாட்டுறாரா? பாருங்க, அது கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது ஆகஸ்ட் 2016. ஆனால் அதை வந்து அரசின் பார்வைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப ட்ரிகர் ஆனதுக்கு காரணம் வேற. ஆகஸ்ட் 2016 முதலமைச்சர் ஜெயலலிதா தான். அந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற காலத்திலையும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிகாரிகளோ அவர் ஜெயலலிதாவுடைய அமைச்சராக இருந்தவங்க தான். யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தவங்க கிடையாது. பாருங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டது அம்மா விட்டு சென்ற இந்த அரசு அம்மாவின் அரசாக இயங்கவில்லை என்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து சார் 130 நாள்ல ஊழல் நடந்திருக்கு நீங்க சொல்லணும்ல சார். அப்ப நீங்க ஜெயலலிதாவுடைய அரசு தொடரல அப்படின்னு சொன்னா இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அராஜகம், இவ்வளவு ஊழல் இந்த 130 நாள் நடந்திருக்குன்னு நீங்க சொல்லணும்ல. நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஜெயலலிதா இருக்கும்போது இருந்தது. குற்றச்சாட்டு இருந்ததுங்க. ஆனா இப்போ வந்து ஒரு டிஜிபி மேல டைரக்டா வந்து அந்த அக்யூசேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பண்ணதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அண்ணன் அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு கிரெயின் ஆஃப் சஸ்பிஷன் இருந்தாலும் அதுல எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கணும்.